ஹாய் ஆல், இன்றைக்கி என்னோடய வீட்டு கீழே இருக்க சம்பங் மார்க்கெட் தான் கவர் பண்ணியிருக்கோம். வாங்க அது பார்க்கலாம். நல்லா இருக்கிற கடை இந்த இது பேண்டா எல்லாம் சைனீஸ் கடை தான். வீட்டுக்குள்ளே இது எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன், மலாய், சைனீஸ் எல்லாத்துமே ஈக்குவலாக எல்லா ஷாப்ஸுமே இருக்கும். இது வந்து வாரம் வாரம் ஷாப்ஸ் மாற்றிட்டே இருப்பாங்க. போன வாரம் வந்து அந்த மொபைல் கவர் அந்த மாதிரி இது போட்டிருந்தாங்க எக்ஸசரிஸ்க்கு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா அந்த டொரியான் ஃப்ரூட் போட்டிருக்காங்க. அந்த டொரியான் ஃப்ரூட் வந்து இங்கே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்டா வந்து இளமையாக இருப்பாங்களாம். ஆனால் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. நம்மளுக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. அந்த பக்கம் போனாலும் நான் மூக்கு பற்றி தான் போவேன். இந்த தனுஷ் படத்தில் ஒரு வண்டி வச்சுருப்பாங்க இல்லையா, படிக்காதவங்கள, அந்த மாதிரி இங்கே எல்லாருமே வச்சுருப்பாங்க. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த வண்டியெல்லாம் பாருங்கள், தாத்தா பாட்டி யூஸ் பண்ணுற வண்டி. இதெல்லாம் மக்கள் சாப்பிட்றதுக்காண்டி 24 மணி நேரம் சாப்பாடு கடை தான் இருப்பாங்க எல்லோரும். வீட்டில் எல்லாம் கிச்சனே இருக்காது இவங்களுக்கு. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தா ஆர்டிஃபிஷியல் மாதிரி இருக்குல்ல, எல்லாமே ரியல் தாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளோட வேப்ப மரம் பாருங்க. ஒரு இந்தியா கடை இருக்குது, கார்த்திகா, அங்கிட்ட அதுக்கு போயிட்டுருக்கோம். நடுவில் இங்கே நிற்கிறாங்க. என்னது அது? இது பெட் கவர் வாங்கணும். சரி சரி. இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் கீழே தான் மார்க்கெட் இருக்கு. எல்லா அப்பார்ட்மெண்ட் கீழேயும் இப்படி தான் இருக்கும். எங்கேயுமே வெளியே போகணும்னு அவசியமே இருக்காது. வீட்டுக்குள்ளேயே கடைங்க இருக்கு. பாருங்க, நகை கடை கூட இருக்கு. இங்கே $2 ஷாப்னு ஒன்று இருக்குது. அது நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுங்க, அது ஒரு நாள் தனியாக எடுத்து காட்டுறேன். ஆமாம், இது என்ன ஸ்வீட்லேயும் தெரியாதுங்க. எங்கே போனாலும் இந்த ஸ்வீட்டில் இருக்கும். அது அப்போ தனியாக காட்டணும். தனியாக காட்டு. எப்போ வந்து காட்ட போகிறேன்னு தெரியல. நம்ம இந்தியா கடைக்கு வந்திருக்கோம். கார்த்திகான்னு ஒரு கடை, தமிழ் கடை, இந்தியா கடை, இப்படி தான் சொல்லுவோம். எல்லாம் பாருங்க. மசாஜ் பண்ணிக்கிறது. பாப்பா எங்கம்மா?
பார்த்துக்கோயா. இதான் நம்ம இந்தியா கடை. நம்ம இந்தியாவில் இல்லாத பொருள் கூட இங்கே இருக்கோங்க. எல்லாம் தரமானதாக இருக்கும். இந்தியாவில் கூட இவ்வளோ தரமானதாக இருக்குமான்னு தெரியாது. ஃபஸ்ட் குவாலிட்டியெல்லாம் இங்கே இருக்கும். கார்த்திகா சூப்பர் மார்க்கெட். பொருள் வாங்கிட்டு வெட் மார்க்கெட் போயிட்டுருக்கோம். இங்க பாருங்க. வெட் மார்க்கெட் வந்துட்டோம். இந்த ஷாப் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கம்பவுண்ட் சிக்கன். ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சீ ஃபுட் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு மீட் இருக்கும், சிக்கன் மட்டன் அது வச்சுருப்பாங்க. லாஸ்ட்டில் தான் தனி கம்பார்ட்மெண்ட்டாக நம்மளுக்கு வந்து போர்க் வச்சுருப்பாங்க. நம்ம சைடில் அது அந்த போர்க்ஸ் அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு இந்த ட்ரை ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸு அதெல்லாம் இருக்கும். இந்த சைடில் தான் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பால், உங்களோட அந்த டோஃபு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். மார்க்கெட் பார்த்திங்கன்னா 5 AM - 12 PM வரைக்கும் தான் இருக்கும். ஜம்பாங் மார்க்கெட் ஃபுல்லாகவுமே அந்த 12க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வெறும் வெட் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் எல்லா மார்க்கெட்டுமே மோஸ்ட் ப்ராபப்ளி க்ளோஸ்டாக தான் இருக்கும். சிக்கன் பாருங்க. விலையெல்லாம் நம்ம பேரம் பேசி கூட வாங்கலாம், அப்படி கூட தருவாங்க. இவ்வளோக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கூட அதுக்குமே தருவாங்க. நான் அந்த மாதிரிலாம் தரமாட்டாங்கன்னு நினச்சேன். நான் போய் பேசினேன். நான் அந்த மாதிரிலாம் தராங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த இடத்துல எனக்கு அப்படி தராங்க. ஆனால் மற்ற இடத்துல எப்படின்னு எனக்கு தெரியல. ஃபேர் ப்ரைஸ்லலாம் போனால் அங்கே என்ன ப்ரைஸ் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுதான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த டோஃபு, அந்த ஃபிஷ் பால், ஃபிஷ் கேக்கு, சாசேஜ் அதெல்லாம் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இந்த ரோலெல்லாம் இருக்கும். இதுலேயுமே ட்ரை ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கும். மசாலாஸ் அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். எல்லா மசாலாஸ்லேயும் மோஸ்ட்லி கருவாடு ஸ்மெல் தாங்க வரும். எதை எடுத்தாலுமே ப்ரான் ஸ்மெல்லு இல்லாட்டி இந்த கருவாடு ஸ்மெல் தான் இருக்கும். அப்பளத்தில் கூட கருவாடு ஸ்மெல் தாங்க வரும். ஸோ எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸை நாங்கள் வாங்கிட்டோம். அழகான பேரப்பீத்து நாய்க்கு நம்ம ரோஸ் மில்க் இங்கே பண்டான்னு சொல்லுவாங்க. நாங்கள் எல்லாமே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். இதான் எங்கள் வீடுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த மார்க்கெட் இருக்குது. கீழே இறங்கினதுமே எங்களுக்கு எல்லாமே நாங்கள் எங்கள் வீட்டில் பஸ் ஸ்டாப் இது. இங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும். 24 hours தான் இந்த ஃப்ரூட்ஸ் அது எல்லாமே. நாங்கள் வாங்கினதில் இது வந்து நாட்டுக்கோழி ரசம், சிக்கன் குழம்பு, ஈரல் ஃப்ரை, பெப்பர் ஃப்ரை பண்ணது. இந்த டிஷ்ஷு தாங்க செம்ம சூப்பராக இருந்தது. லாஸ்ட் வீக் மாதமட்டி ரங்கராஜ் வந்துட்டு அந்த சிறுவாணி சிக்கன் சொல்லிட்டு போன்லெஸ்ஸை செஞ்சுருந்தாங்க.
நான் ஆனால் வித் போனில் தான் ட்ரை பண்ணலான்னு செஞ்சேன். கொஞ்சமாக சிக்கனை செஞ்சு பார்க்கலான்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அந்த தேங்காய் வாசனை ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மை சேனல்.